بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய கிருபை தொடர்ச்சியாக இந்த நஹ்வுடைய பாடத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அந்த வகையில மத்னுல் அஜ்ரூமியா என்று சொல்லக்கூடிய இந்த சிறியதொரு மத்தின்ல இறுதியாக நாங்க அலாமாத்துல் இஸ்ம் சம்பந்தமான விடயங்கள் பார்த்தோம். இன்றைய எமது பாடம் அலாமாத்துல் ஃபிஅல், ஃபிஅலுடைய அடையாளங்கள். ஃபிஅலுடைய அடையாளங்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷேக் உங்களோட மைக்கை கொஞ்சம் முன் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. நமீஸ் முஹம்மத், நிறைய பேருடைய மைக் உள்ள இருக்கி, கொஞ்சம் மைக்கை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. خير إن شاء الله. எனவே இறுதியாக நாங்க படிச்சோம், அலாமாத்துல் இஸ்ம் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைய எமது பாடம் அலாமாத்துல் ஃபிஅல், ஃபிஅலுடைய அடையாளங்கள். ஃபிஅலுடைய அடையாளங்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலாமாத்துல் ஃபிஅல் வல் ஃபிஅலு யுஅரஃபு பிகத் வஸ்ஸீனி وسوف وتاء التأنيث الساكنة وتاء التأنيث الساكنة. خير. ஃபிஅலை பொறுத்தவரைக்கும் வல் ஃபிஅலு யுஅரஃபு, அது அறியப்படும், பிகத், கத் என்பதை கொண்டு அறியப்படும். அதே போன்று வஸ்ஸீனி, சீனை கொண்டு அறியப்படும். வசௌஃப, சௌஃபையை கொண்டு அறியப்படும். வதாஇ தஅனீஸி ஸாகினா, சுக்குன் பெற்ற முஅன்னஸுடைய தாவை கொண்டு அறியப்படும். இதுதான் ஃபிஅல், ஃபிஅலுடைய அடையாளங்கள் என்பது இதுதான். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அலாமாத்துல் இஸ்ம், இஸ்முடைய அடையாளங்களை பேசியதன் பிறகு ஃபியலுடைய அடையாளங்களை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில 4 விதமான அடையாளங்களை சொல்லுகிறார்கள். இந்த 4 அடையாளங்களும் ஒரு வார்த்தையில் வருமாக இருந்தால், அல்லது அந்த வார்த்தை இந்த 4 அடையாளங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால், அது ஃபிஅல் என்ற முடிவுக்கு நாங்கள் வருவோம். அந்த 4 அடையாளங்களில் முதலாவது அடையாளமாக சொன்னார்கள் கது, கதுவை பற்றி சொன்னார்கள். பொதுவாக கது என்பதை பொறுத்தவரைக்கும் இது மாதியான ஃபியலிலும் வரும், அதே போன்று முதாரியான ஃபியலிலும் வரும். கதுவை பொறுத்தவரைக்கும் இது மாதியான ஃபியலுக்கும் வரும், அதே போன்று முதாரியான ஃபியலுக்கும் வரும். மாதியான ஃபியலிலே இது வருமாக இருந்தால் இதற்கு தஹ்கீக் என்ற கருத்து நாங்கள் கொடுப்போம். தஹ்கீக் என்ற கருத்து கொடுப்போம். இது தஹ்கீக்காக வருவதுதான், காலிபன் தஹ்கீக்காகத்தான் வரும். அதே போன்று மாதியான ஃபியலிலே நுழையுமாக இருந்தால் இன்னும் ஒரு கருத்து கொடுப்போம், தக்ரீப் என்ற கருத்தும் கொடுப்போம். இந்த கதுக்கு தக்ரீப் என்ற கருத்தும் கொடுப்போம். உதாரணமாக
கது காமத்தி ஸலாத்து, கது காமத்தி ஸலாத்து, கது காமத்தி ஸலா என்ற தொழுகை நெருங்கிவிட்டது என்ற கருத்தை கொடுப்போம். தக்ரீபுடைய கருத்தை நாங்கள் என்ன செய்வோம், இதற்கு கொடுப்போம். அதே போன்றுதான் இது முதாரியான ஃபியல்ல வரும். அப்ப நல்லாக விளங்கிக் கொள்ளுங்க. மாதியான ஃபியல்ல வருமாக இருந்தால் ரெண்டு விதமான கருத்துங்களுக்கு கொடுக்கலும். ஒன்று தஹ்கீக் என்ற கருத்தை கொடுப்போம். இதுதான் காலிபன் வரக்கூடிய கருத்து. இரண்டாவது தக்ரீப் என்ற கருத்து கொடுப்போம். அடுத்ததாக இது முதாரியான ஃபியல்ல வருமாக இருந்தால் முதாரியை பொறுத்த வரைக்கும் தக்லீல் என்ற கருத்தை நாங்க கொடுப்போம். காலிபன் இந்த கருத்தை தான் நாங்க கொடுப்போம். அதே போன்று தக்சீர் என்ற கருத்தும் வரும். அதே போன்று தஹ்கீக்குடைய கருத்துக்கும் வரும். அல் குர்ஆனில் அதிகமாக வரக்கூடியது முதாரியான ஃபியல்ல இந்த கது நுழைஞ்சி தஹ்கீக் என்ற கருத்து தான் அதிகமாக வருகிறது. எனவே கது என்பது மாதியான ஃபியல்ல நுழையுமாக இருந்தால் ரெண்டு கருத்தை நாங்கள் கொடுக்கலும். ஒன்று தஹ்கீக், அதே போன்று அடுத்தது தக்ரீப். முதாரியான ஃபியல்ல வருமாக இருந்தால் தக்லீல், தக்சீர், தஹ்கீக் மூன்று விதமான கருத்துக்களும் கொடுக்க முடியும். ஆனால் காலிபன் தக்லீல் என்பதுதான் முதாரியான ஃபியல்ல இந்த கது சேர்ந்தால். எனவே கதுவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சுருக்கமான விடயங்களை நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்ததாக இரண்டாவதாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வல் யுஅரஃபு பிகத் வஸ்ஸீனி, சீனை கொண்டு அறியப்படும். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் இது முதாரியான ஃபியல்லே வரக்கூடியது. சீன் என்பது இது ஹர்ஃபு இஸ்திக்பால், முஸ்தக்பலுடைய எழுத்து, ஆனால் குருபை காட்டக்கூடியது. சீன் ஹர்ஃபு இஸ்திக்பால், குர்ப் சமீபத்தை காட்டக்கூடியது. சௌஃப இதுவும் முதாரியான ஃபியல்ல சேரக்கூடிய ஒரு எழுத்து. ஆனால் சௌஃப என்பது இது புஅத காட்டக்கூடியது. புஅத காட்டக்கூடியது. இதுதான் இந்த சீனுக்கும் சௌஃபைக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு. ஆனால் இந்த ரெண்டுமே முதாரியான ஃபியலுக்கென்றே ஹாஸானது. மாதியான ஃபியலில் சீனும் வராது, அதே போன்று சௌஃபையும் வராது. அதே போன்றுதான் அடுத்தது தாஉ தஅனீஸி சாக்கினா, சுக்கூன் பெற்ற முஅன்னசுடைய தா. இதை பொறுத்த வரைக்கும் இது முதாரியான ஃபியல்ல வருமா என்றால் இல்லை. இது மாதியான ஃபியலுக்கென்றே குறிப்பான ஒன்றுதான் இந்த தாஉ தஅனீஸி சாக்கினா. இது மாதியான ஃபியலுடைய இறுதியில சேரும். உதாரணமாக கது காமத், காமத் என்பதை போல முன்னுக்கு சென்ற உதாரணத்துல நாங்க பார்த்தோம். காமத், அதே போன்று காலத் என்று நாங்கள் சொல்வதை போல. இந்த தாஉ தஅனீஸி சாக்கினாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அஸ்ல் என்பது இது சுக்கூன் பெற்றுத்தான் இருக்கும். இதனை ஹரக்கத் செய்வதென்பது முடியாது, அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு ஆரித் ஏற்படுமாக இருந்தால் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஹரக்கத் செய்ய முடியும். அப்படி ஹரக்கத் செய்வதாக இருந்தால் நாங்கள் கசரை மாத்திரம்தான் அதற்கு செய்ய இயலும். ஏன் என்றால் அங்கே வரக்கூடிய ஆரித் என்பது உதாரணமாக காலத் என்று வருகிறது, இங்கே சுக்கூன் வருகிறது. இன்னமொரு வார்த்தை இதனுடைய ஆரம்பமும் சுக்கூனாக இருக்குமாக இருந்தால் இந்த நேரத்தில் இல்திகா சாக்கினைன், ரெண்டு சுக்கூன்கள் சந்திக்கிறது என்ற இந்த நிலைமையிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த தாவுக்கு கசரா செய்து சொல்ல முடியும். உதாரணமாக காலத் இம்ரஅத்து, கது காமத்திஸ் ஸலாத்து, கது காமத் அங்கால அஸ்ஸலா, எனவே சுக்குன் வருகிறது. கது காமத்திஸ் ஸலாத்து, இப்படியாக நாங்கள் சொல்வதை போல. எனவே தாஉ தஅனீஸி சாக்கினா. எனவே சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபியலுடைய அடையாளங்கள் 4 சொல்லியிருக்கிறார்கள். அதுல
ஒன்று மாதியான ஃபியலுக்கும் வரும், முதாரியான ஃபியலுக்கும் வரும். அது கது. அதே போன்று ரெண்டு இருக்கிறது. இது ரெண்டும் முதாரியான ஃபியலுக்கு மாத்திரம் சொந்தமானது. இது சீன் சௌஃப என்பது. அதே போன்று ஒன்று மாதியான ஃபியலுக்கு மாத்திரம் சொந்தமானது. இதுதான் தாஉ தஅனீஸ் அஸ்ஸாக்கினா. தாஉ தஅனீஸ் அஸ்ஸாக்கினா. அதே போன்று அடுத்தது இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல அம்ருஃபியலுடைய அடையாளம் சம்பந்தமாக சொல்லல. எங்களுக்கு தெரியும் அம்ருஃபியலை பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு விதமான விடயங்கள் உள்ளடங்கும். ஒன்று அன்னஹு யதுல்லு அலா தலபில் கியாம், அது தலபின் மீது அறிவிக்கும். அதே போன்று இரண்டாவது யா உல் முகாத்தபா, கபூல் யா இல் முகாத்தபா, முகாத்தபாவுடைய யாவை கபூல் செய்யும். இந்த ரெண்டும் அம்ருஃபியலுடைய அடையாளங்களாக கருதப்படுகிறது. எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்தில இதனை சொல்லல. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்தில எதை சொல்லல? அம்ருஃபியலுடைய அடையாளங்களை சொல்லல. ஏன் சொல்லலண்டா அது இரண்டு விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒன்று தலாலத்துஹு அலா தலப், அது தலபின் மீது அறிவிக்கும். அதே போன்று இரண்டாவது கபூலுஹு யா அல் முகாத்தபா, முகாத்தபாவுடைய யாவை அதனை செய்யும், ஏற்றுக்கொள்ளும். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இதை சொல்லாத காரணம், இது ரெண்டு விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்ற காரணத்தினால் ஆரம்பமாக இந்த நஹ்வை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இது ஒரு சிரமமாக ஆகிவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் என்ன செய்யல, இதனை சொல்லவில்லை. அதே போன்று இன்னமொரு விடயம்தான் தாஉ தஅனீஸ் அஸ்ஸாக்கினா, சுக்கூன் பெற்ற முஅன்னத்துடைய தா சம்பந்தமாக இது ஒரு அடையாளம் என்று சொன்ன இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் தாஉல் ஃபாயிலை விட்டு விட்டார்கள். தாஉல் ஃபாயில், உதாரணமாக கும்து, கும்தே என்று வரக்கூடிய ஹரக்கத் பெற்று வரக்கூடிய இந்த தாவை என்ன செய்து விட்டார்கள், விட்டு விட்டார்கள். அல்ஃபியாவுல இமாம் இப்னு மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அதனை சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு அலம். இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த தா சம்பந்தமான தாஉல் ஃபாயில் சம்பந்தமான விடயங்களை சொல்வதையும் இந்த இடத்திலே சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹர்ஃப் சம்பந்தமாக பேச போகிறார்கள். ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் வல் ஹர்ஃபு மா லா யஸ்லுஹு மஅஹு தலீலுல் இஸ்மி வலா தலீலுல் ஃபிஅல். அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹர்ஃபுக்குரிய தஅரீஃபை சொல்லுகிறார்கள். ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் வல் ஹர்ஃபு மா லா யஸ்லுஹு மஅஹு தலீலுல் இஸ்ம். வல் ஹர்ஃப், ஹர்ஃப் என்பது மா ஒன்று, லா யஸ்லுஹு மஅஹு அதனுடன் இணக்கமாக ஆகாது, தலீலுல் இஸ்ம் இஸ்முடைய அடையாளமும் அதற்கு இணங்காது, வலா தலீலுல் ஃபிஅல் ஃபிஅலுடைய அடையாளமும் அதற்கு இணங்காது என்று சொல்லுகிறார்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹர்ஃப் என்பது இது இஸ்முடைய அடையாளமும் வராது, ஃபிஅலுடைய அடையாளமும் வராது. அப்படி என்றால் அது இஸ்முடைய அடையாளங்களையும் ஏற்றுக்கொள்ளாது, ஃபியலுடைய அடையாளங்களையும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே ஒரு கலிமாவில நாங்க பார்ப்போமாக இருந்தால் அதுல இஸ்முடைய அடையாளங்களும் கொடுக்க முடியாது, அதே போன்று ஃபியலுடைய அடையாளங்களும் அதற்கு கொடுக்க முடியாது என்றால் நாங்கள் அதற்கு தீர்ப்பு கொடுப்போம், இது ஹர்ஃப் என்பதாக தீர்ப்பு கொடுப்போம். எனவே ஹைர், இந்த எமது பாடத்துடைய சுருக்கம் என்னவென்றால் கலாமை இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவது இஸ்ம், இரண்டாவது ஃபிஅல், மூன்றாவது ஹர்ஃப். இந்த இஸ்மை பொறுத்த வரைக்கும் இஸ்முடைய அடையாளங்களில் சொன்னார்கள் அல் ஹஃபல், அதே போன்று அத் தன்வீன், துஹூலு அல், துஹூலு ஹுரூஃபில்
ஹஃபுல் ஜருடைய எழுத்துக்கள் வாரது. இது இஸ்முடைய அடையாளங்கள். அதே போன்று ஃபிஅலை மூன்றாக பிரித்தார்கள். ஒன்று மாதி, அடுத்தது முதாரி, அடுத்தது அம்ரு. ஆனா அம்ரு ஃபியலுடைய அடையாளங்களை இவங்க சொல்லல. மாதியுடைய அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் தஅனீசி சாக்கினா, சுக்கூன் பெற்ற முஅன்னஸுடைய தா வாரது. அதே போன்று முதாரியுடைய அடையாளத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அதுக்கெண்டே ஹாஸானத்தை சொல்றேன்னா, கதை பொறுத்த வரைக்கும் ஏன் நசரத் கது சொல்லலட்டா, கது என்பது மாதிக்கும் வரும் முதாரிக்கும் வரும். முதாரியுடைய அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் சீன் சௌஃப வாரது. அதே போன்று அம்ருபியலுடைய அலாமத் அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் அது தலபின் மீது அறிவிக்கும். அதே போன்று யா அல் முஹாத்தபாவை கபூல் செய்யும். இதுதான் இதனுடைய அடையாளம். அடுத்தது ஹர்ஃபுடைய அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் அது இஸ்முடைய அடையாளத்தையும் ஏற்றுக்கொள்ளாது, ஃபியலுடைய அடையாளத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே இந்த ரெண்டு அடையாளங்களும் அதிலே இல்லை என்றிருந்தால் நாங்கள் சொல்லுவோம் இது ஹர்ஃப் என்பதாக சொல்லுவோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாபுல் இஅராப், இஅராபுடைய பாடம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அல் இஅராபு, இஅராபை பொறுத்த வரைக்கும் இஅராப் என்றால் என்னென்றா, ஹுவ தக்யீரு அவாஹிரில் கலிமி லிக்திலாஃபில் அவாமிலி அத்தாஹிலத்தி அலைஹா லஃப்தன் அவு தக்தீரன். அல் இஅராப், இஅராப் என்றால் என்னென்றா, அதுவாகிறது தக்யீரு அவாஹிரில் கலிம், தக்யீர் மாற்றுவதாகும், அவாஹிரில் கலிமி கலிமாக்களுடைய கடைசியை மாற்றுவதாகும். ஏன் மாற்றக்கூடிய காரணம்? லிக்திலாஃபி மாறுபடுகின்ற காரணத்தினால், அல் அவாமிலி ஆமில்கள் மாறுபடுகின்ற காரணத்தினால். எந்த ஆமில்கள்? அத்தாஹிலத்தி அலைஹா அதன் மீது, எதன் மீது? அந்த கலிமாக்கள் மீது நுழைந்த ஆமில்கள் மாறுபடுகின்ற காரணத்தினால் கலிமாக்களுடைய கடைசியை மாற்றுவதாகும். எப்படி மாற்றுவோம்? ஒன்று லஃபுதன், லஃபுதுல மாற்றுவோம். அப்படி என்றால் லாஹிரன் வெளிரங்கத்துல நாங்க மாற்றுவோம். அவு அல்லது தக்தீரன், தக்தீர்ல மாற்றுவோம். லஃபுதன் என்ன வார்த்தை வந்திருக்கோ அந்த வார்த்தையில மாற்றுவோம், அல்லது வார்த்தையில மாற்ற மாட்டோம். வார்த்தை எவ்வாறு தான் இருக்கும், ஆனால் தக்தீர்ல மாற்றுவோம். மாற்றம் நடந்திருக்காண்டால் ஓம் மாற்றம் நடந்திருக்கு, எங்க நடந்திருக்குன்னால் நாங்க சொல்லுவோம் தக்தீர்ல நடந்திருக்கு என்பதாக சொல்லுவோம். எனவே இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்முடைய தெளிவு சம்பந்தமாக பேசிட்டு, இஸ்மும் என்றால் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்றால் அது சம்பந்தமாக பேசிட்டு, அதே போன்று ஃபிஅல் என்றால் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்னென்ன அது சம்பந்தமாக பேசிட்டு, அதே போன்று ஹர்ஃபு சம்பந்தமாக பேசிட்டு, அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த விடயத்தை சொல்லுகிறார்கள் என்றால், இந்த இஸ்மோ, இந்த ஃபிஅலோ, இந்த ஹர்ஃபோ எதுவாக இருந்தாலும் இதனுடைய கடைசி என்பது, இதனுடைய கடைசி எழுத்துக்கு நாங்கள் எவ்வாறு ஹரக்கத் வைப்பது, அது இஸ்மாக இருக்கட்டும், ஃபிஅலாக இருக்கட்டும், ஹர்ஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய கடைசிக்கு ஹரக்கத் வைக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் அதிலே இறுதி வார்த்தைக்கு, இறுதி எழுத்துக்கு என்ன ஹரக்கத் நாங்கள் கொடுக்கிறது என்பதுதான் முழு நஹ்வுடைய சுருக்கமும் அதுதான். எனவேதான் அது ஃபிஅலாக இருந்தாலும் சரிதான், இஸ்மாக இருந்தாலும் சரிதான், ஹர்ஃபாக இருந்தாலும் சரிதான், இந்த தேவை இருக்கின்ற காரணத்தினால் இமாம் அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஅராப் சம்பந்தமாக இந்த இடத்திலே பேசுகிறார்கள். எனவே இஅராப் என்ற நாங்கள் சொல்லுவோம் தக்யீரு அவாஹிரில் கலிமி லிக்திலாஃபில் அவாமிலி அத்தாஹிலத்தி அலைஹா லஃப்தன் அவு தக்தீரன், லஃப்தன் அவு தக்தீரன். லஃப்தண்டா நாங்க லஃப்துல மாத்துறது, தக்தீரண்டா தக்தீர்ல மாத்துறது. உதாரணமாக நாங்க மொழியக்கூடிய அந்த வார்த்தையில
மொழியக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காமல் நாங்கள் மொழிவது, இதற்கு சொல்லுவோம் லாஹிர் என்று சொல்லுவோம். அதாவது லஃப்துல வாரது. தக்தீர் என்றால் நாங்கள் மொழியக்கூடிய நேரத்தில் அந்த மொழிச்சல்ல அந்த ஹரக்கத்தைங்களுக்கு கொண்டு வர இயலாது. ஏன் கொண்டு வர இயலாதுன்னா ஏதோ ஒரு தடை ஒன்று அங்கு இருக்கிறது. அந்த தடையின் காரணமாகத்தான் எங்களுக்கு அங்கே அந்த வார்த்தைக்குரிய ஹரக்கத்தை எங்களுக்கு மொழிந்து விட முடியாது. எனவே இதற்கு சொல்லுவோம் தக்தீர் என்பதாக சொல்லுவோம். பொதுவாக ஹரக்கத்துகளை தடுக்கக்கூடிய காரணிகள், அதாவது தக்தீராக வரக்கூடிய காரணிகளை பொறுத்த வரைக்கும் 3 காரணிகள் இருக்கிறது. இந்த 3 காரணத்தினாலும் ஹரக்கத்துகள் என்பது இது ஒரு வார்த்தையுடைய இறுதியிலே வராது. ஆனால் எங்க நாங்க கொடுப்போம் என்றால் தக்தீர்ல கொடுப்போம். உதாரணமாக ரஐது மூசா என்று சொல்லுவோம். ரஐது மூசா நஸ்பு வர வேண்டும். எங்க நஸ்பு என்றால் நாங்க சொல்லுவோம் இது தக்தீர்ல இருக்கிறது. ஏன் தக்தீர்ல கொடுத்தோம் என்றால் அங்க காரணம் இருக்கு. இந்த காரணங்கள் என்பது 3 வகை. ஒன்று சொல்லுவோம் அத்தஅzzur, ஒன்று அத்தஅzzur, இரண்டாவது அஸ்ஸக்ல், மூன்றாவது முனாசபா. தஅzzur சிரமம் கஷ்டம் என்ற காரணத்தினால், ஸக்ல் பாரம் என்ற காரணத்தினால், முனாசபா தோதுவாக இருக்கின்ற காரணத்தினால். இதுல எப்பொழுது ஒரு வார்த்தையுடைய இறுதி அலிஃபாக வந்து அதற்கு சொல்லுவோம் இஸ்மு மக்சூர் என்று சொல்லுவோம். எனவே இஸ்மு மக்சூராக இருக்குமாக இருந்தால் இந்த நேரத்துல ஹரக்கத்துகள் வெளிப்படாது. கடைசிக்கு நாங்க தக்தீர்ல யாராப் செய்வோம். எனவே இதுல வந்திருக்கக்கூடிய காரணி தஅzzur வந்திருக்கிறது. இரண்டாவதாக கடைசி யாவாக வந்து பெறப்பட்ட அந்த இஸ்மை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இஸ்மு மன்கூஸ் என்று சொல்லுவோம். கடைசி யாவாக வந்து அதற்கு முன்னால கசரா செய்யப்பட்டிருக்கும். இதற்கு இஸ்மு மன்கூஸ் என்று சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் இதுல லம்மா கசரா ரெண்டுமே வராது. ஆனால் ஃபத்தஹா வெளியில வரும் இஸ்மு மன்கூஸ்ல. எனவே ஏன் லம்மா கசரா வரலண்டா இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஸக்ல் பாரத்தின் காரணமாக வரவில்லை என்பதாக சொல்லுவோம். மூன்றாவது எந்த இஸ்ம் முத்தக்கல்லிமுடி யாவுடன் இலாபத் செய்யப்படுகிறதோ இதிலே 3 ஹரக்கத்துகளும் தக்தீரிடப்படும். இதற்கு நாங்கள் காரணம் சொல்லுவோம் லில் முனாசபா, முனாசபாவுக்காகத்தான் இது தக்தீரிடப்படுகிறது என்று சொல்லுவோம். எனவே இதை பொறுத்த வரைக்கும் 3 ஹரக்கத்துகளும் அங்கே தக்தீரிலே வரும். லாஹிரன் வெளியில என்ன செய்யாது, வராது. லஃப்துல வராது.